ஹாய், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ 2024. ஸோ இதோட ஃபஸ்ட்டு மந்த்துங்கிறத விட நம்ம ஃபஸ்ட்டு இயர்லியாக ஒரு டார்கெட் பார்த்துடலாம். இயர்லியாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 22,450லேருந்து 500 வரைக்கும் மேக்ஸிமம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 15,200 வரைக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ அப்படின்ற வீடியோவில் 30% கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா 15,200 வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். இப்போது ஜனவரி ஃபஸ்ட்டு வீக் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். நிஃப்டியோட ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். மந்த்லி சார்ட்டில் நம்ம லாஸ்ட்டு 2 வீக் முன்னாடியே இதை தான் பார்த்துருந்தோம். இந்த இடத்துல இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஸோ மேக்ஸிமம் அப்சைடு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் படி நமக்கு 21,800லேருந்து 850ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தோம். 21,800 அது வந்து ஹிட் ஆகிருக்குது. ஸோ 850, 800 ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, மேபி இங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம் ஒன்று. ஸோ 2 கேஸுமே நம்ம பார்க்கணும். ஒருவேளை இன்னும் இங்கேருந்து மறுபடியும் ஹை போகுது, 21,800ஐயும் தாண்டி போகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரேக் அவுட் சேனலை நான் வந்து இந்த மேக்ஸிமம் ஹை வரைக்கும் மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த லெவல் நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு 22,450லேருந்து 22,500 அப்படின்றது டார்கெட்டாக இருக்குது. ஸோ ஃபர்தராக இன்னும் மேலே போகுது அப்படின்னா 21,800ஐயும் பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா 22,450லேருந்து 20,500 வரைக்கும் நம்ம அப்சைடு எதிர்பார்க்கலாம். ஸோ டவுன் சைடு எங்கே இருக்குது அது நம்ம வீக்லியில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த 21,800 ரெசிஸ்டன்ஸு. ஸோ அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் நமக்கு 22,450லேருந்து 500ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ டவுன் சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வீக்கோட லோ அது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது 21,000 நம்ம லைனே போட்டுடலாம். 21,300 அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அது வந்து இந்த வீக்கோட லோ. அதை பிரேக் பண்ணால் தான் 20,850ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த வீக்குக்கு. ஸோ இந்த ரேஞ்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ப்ரீவியஸ் வீக்லி கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனு. ஸோ அதுக்கு மேலே போகிற பட்சத்தில் இந்த 20,450லேருந்து 20,500. ஸோ இந்த 21,300ஐயும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் நமக்கு 20,850 அது வந்து இந்த பிரேக் அவுட்டுக்கான நெக்லைன் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த லெவல் வரும்போது நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ டெய்லியில் நிஃப்டி அப்ரோச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சின்ன பேரல் சேனல் போட்டிருக்கேன். ஸோ அதாவது December 4th அன்றைக்கி வந்த லோ, அதுக்கப்புறமா நமக்கு 13th வந்த லோ, அதுக்கப்புறமா நமக்கு 21 வந்த லோ. இந்த 3 லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு பேரல் சேனல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும், இந்த லைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த அப்சைடு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். ஸோ பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் அப்சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ரிவர்சல் ஆகும்போது நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த ஒவ்வொரு டேவோட லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 21,680 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டு, அதுக்கப்புறமா 21,600 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி அந்த ஒரு லோ கட் பண்ணும்போது, ஒரு லோ கட் பண்ணால் தான் அடுத்த லோயர் லோ ஃபார்மேஷன் வரும். இது வரைக்கும் ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருந்துச்சு. ஸோ ஒரு டேயோட லோவை கட் பண்ணணும். இப்போ ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஒரு டோஜி வந்தாலும் அதுக்கு முந்தின நாள் கேண்டிலோட லோவை வந்து கட் பண்ணலை. ஸோ அதனால் மேபி இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் கூட ஃபார்ம் பண்ணலாம். சைட்வேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அப் சைடு பிரேக் ஆகுதா இல்லை டவுன் சைடு பிரேக் ஆகுதாங்கிற கன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கணும்.